அஸ்ஸலாமு அலைக்கும். சஹருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேஜ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுலாம். 3 தேங்காய் பத்து, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி, முந்திரியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக சோம்பு, 2 பச்சை மிளகாய் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆக வேணாம். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விடுங்க. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் ஒன்று சரி வேக விடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம மூடி வச்சிடலாம். இந்த முட்டை குழம்பு என்னோட ரொம்பவே ஃபேவரட்டானது. அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது கூட நான் உடைச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாவே கிளறி விட்டுக்கணும். பசங்களுக்கு, எனக்கு, அவருக்கெல்லாம் சேர்த்தே நான் முட்டை அவிச்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா இறங்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம இந்த முட்டையை அதில் சேர்த்துடலாம். இது உடையாமல் அப்படியே கிளறி விட்டுக்கணும். இப்போ நான் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் வெறும் 1 மினிட் மட்டும்தான் வச்சுட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். முந்திரி, தேங்காய் பால், முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் என்னோட பேஜ் 100K ரீச் பண்ணும்போது இன்ஷால்லா இதுக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.